இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். இது புதிய திருவழிபாட்டு கால தொடக்கமும் கூட. கடந்த வாரம் கிறிஸ்தாசர் பெருவிழாவோடு நாம் பழைய திருவழிபாட்டு காலத்தின் ஆண்டை நிறைவு செய்து இன்று ஒரு புதிய ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இது நம்மை கிறிஸ்து பிறப்புக்கு அல்லது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு தயாரிக்கின்ற ஒரு காலமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைய வாசகங்கள் நாம் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்பதை. தலை நிமிர்ந்து நிற்பவர் யார்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருமே நான் தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்ல ஒரு கருத்து தான். ஆனால் இன்று நம்மில் பலர் தலை குனிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பதிலாக தலை குனிந்து வாழ்கின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்வதையும் மக்கள் வாழ்வதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் தலை நிமிர்ந்து நிற்பார்? தூய வாழ்க்கை வாழுகின்றவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். நேரிய வழியில் வாழுகின்றவர்கள், உண்மையின் வழியில் வாழுகின்றவர்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்பார்கள். மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் அல்லது மிகப்பெரிய பொறுப்பில் நேர்மையோடு உண்மையாக வழி நடத்துகின்றவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். நாட்டிற்காக விளையாடி பதக்கம் பெற்றவர்கள், தனிப்பட்ட முறையில் விளையாடி பதக்கம் பெற்றவர்கள் அந்த பரிசினை பெறுகின்ற பொழுது தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். பாவ வாழ்க்கை வாழாதவர்கள், தூய வழியில் வாழுகின்றவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். இது ஒருவர். தலை குனிந்து வாழ்பவர்கள் யார்? இந்த சொன்ன காரியங்களை எல்லாம் நாம் செய்யாமல் வாழுகின்ற பொழுது நாம் தலை குனிந்து வாழ வேண்டும். உதாரணமாக பார்க்கலாம். ஊதாரி மைந்தன் ஓமையிலே தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்த அந்த இளைய மகன் எப்பொழுது தன் தந்தையிடம் சொத்துக்களை எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பாகம் பிரித்துக் கொண்டு சென்றாமோ, சென்றது பாவம் அல்ல, சென்று தவறான வழியில் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் அவன் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவன் தலை குனிந்து வாழ்ந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். உண்ணக்கூட உணவில்லாமல் பன்றி மேய்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். பல பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்த குடும்பத்தில் இருந்து பிறந்தவன் இந்த தனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, உணவிற்காவது வழி கிடைக்காதா என்று அடுத்தவரிடம் போய் தலை தொங்கிக் கொண்டு வேலை கிடைக்குமா என்று இறந்து மன்றாடக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அவன் தலை குனிந்த நிலையில் தான் தன் தந்தையை நோக்கி வருகிறான். அன்பிற்குரியவர்களே, விவிலியம் கூறுகிறது, தன் தந்தையை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தலை தொங்கி போய் நின்றான் என்று பார்க்கிறோம். ஆக ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவர் தலை தொங்கி பிறரை பார்க்க முடியாமல் தடுமாறுவதை நாம் பார்க்கலாம். சில குடும்பங்கள் சொல்லுவாங்க, இந்த பையனால இந்த பொண்ணால நான் தலை உறிஞ்சு நிற்கிறேன், என் குடும்பம் தலை உறிஞ்சு நிற்குது என்று தவறு செய்து அதன் மூலமாக ஒரு அசிங்கம் அவமானம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறு சொல்லி புலம்புவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவர் தவறு செய்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற போது, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டு விடுகின்ற போது, அல்லது சோம்பேறியாய் நம்முடைய கடமையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை திறமைகளையும் பயன்படுத்தாமல் வீணடிக்கின்ற பொழுது நாம் எப்படி தலை நிமிர்ந்து வாழ முடியும்? தலை குனிந்துதான் வாழ முடியும். ஆனால் இறைவன் இப்படி வாழுகின்றவர்களை பார்த்து நம்ம கொடுக்கின்ற செய்தி, தலை நிமிர்ந்து நீங்கள் வாழ வேண்டும். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவம் களைந்து தூயவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, என்று நான் சொன்னதை போல திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. இந்த காலத்தை ஒரு காத்திருப்பு காலம் என்று சொல்லலாம். வெயிட்டிங் பீரியட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப இறைவனின் வருகைக்காக நாம் முதல் வருகை நமக்கு முன்னால் கடந்து விட்டது, நாம் இரண்டாவது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டாவது வருகைக்காக நம்மையை தயாரிக்கின்ற ஒரு தயாரிப்பின் காலம் அல்லது காத்திருப்பின் காலம் என்றால் அது மிகையாகாது. ஆக
நம்மையே நாம் அவரின் இரண்டாவது வருகைக்காக தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. கிறிஸ்துமஸ் என்பது இறைமகன் மனிதனாய் பிறந்த பெருவிழா. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து விட்டது. இனி வருவது அந்த இரண்டாவது வருகைதான். ஆனால் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு வழிபாட்டின் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கொண்டாட தயாரித்துக் கொண்டிருப்பது என்பது அவருடைய இரண்டாவது வருகைக்காகத்தான், அன்பிற்குரியவர்களே. ஆனால் இப்போது நாம் கொண்டாடுவது இறைவன் அரசராய் விண்ணக தூதர்கள் புடைசூழ இறங்கி வருவார். அவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் எப்பொழுது வந்தாலும் நாம் காத்திருக்க வேண்டும், அவரை வரவேற்க காத்திருக்க வேண்டும். நம்மை தூய்மையான மனதோடு அவரை வரவேற்க காத்திருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி. அந்த இறைவனின் வருகை ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் வரும் என்று சொல்ல முடியாது. எந்த வழியில் வருவார், எந்த ரூபத்தில் வருவார், யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்று திருச்சபை சொல்லுகிறது அவருடைய வருகை எந்த ரூபத்திலும் இருக்கலாம். குறிப்பாக திருச்சபையின் மூலமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அருள் சாதனங்களை பெறுகிறோமே, அதன் மூலமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தை வழியாக ஒவ்வொரு இறை வார்த்தை உரைக்கப்படுகின்ற பொழுதும் ஆண்டவர் நமக்குள் வந்து கொண்டிருக்கின்றார். அல்லது வழிபடும் இறை சமூகம் மூலமாகவும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இறுதியில் அவர் இரண்டாம் வருகையின் போது அவர் மாட்சியுடன் வருவார் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். காத்திருத்தல் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாடிக்கையாகிவிட்டது என்றால் அது மிகையாகாது. சிலருக்கு காத்திருப்பது என்பது சுகமானது, சிலருக்கு காத்திருப்பு என்பது பலியானது அல்லது வேதனையானது, இன்னும் சிலருக்கு காத்திருப்பு என்பது ஒரு கடமையானது, இன்னும் சிலருக்கு காத்திருப்பது என்பது போர் அடிப்பது. சிலர் பயணத்திற்காக ஒரு ஊருக்கு போவதற்காக பேருந்திற்காகவோ ரயிலுக்காகவோ அல்லது விமானத்திற்காகவோ பல மணி நேரத்தில் காத்திருக்கின்றார்கள். சிலர் தங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பதற்காக, ஏன் கிண்டர் கார்டனில் சேர்ப்பதற்காக கூட இரவு முழுவதும் அந்த பெற்றோர் அந்த விண்ணப்ப படிவத்தை பெறுவதற்கு காத்திருப்பார்கள். தூக்கமில்லாமல் காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தலைவனின் வருகைக்காக தொண்டர்கள் காத்திருப்பதை பார்த்திருக்கலாம். தொண்டர் தலைவன் எப்பொழுது வருவான் என்று தெரியாமல் காலையில் வருவாரா, மாலையில் வருவாரா, மாலை பொழுதை வருவாரா என்று தெரியாமல் காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் காத்திருக்கின்ற தொண்டர்கள் உண்டு. அது மருத்துவரை பார்ப்பதற்காக இன்று எந்த மருத்துவமனைக்கு போனாலும் டோக்கனை வாங்கி கொண்டு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆக இவ்வாறு பல்வேறு விதமான காத்திருப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. அன்பிற்குரியவர்களே, எதனை போன்று அல்லது எதனை விட மேலான ஒரு காத்திருப்பிற்கான தயாரிப்பு காலம் தான் இந்த திருவருகை காலம் என்றால் அது மிகையாகாது. இரண்டாம் வருகைக்காக, ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் தொடங்குவதே இந்த திருவருகை கால தயாரிப்பு அல்லது காத்திருப்பு காலம் என்பது. மேலே சொன்ன ஒவ்வொரு காத்திருப்பிலும் ஒரு தயாரிப்பு உண்டு. தங்களை அழகு செய்வதாக இருக்கலாம். ஒரு காதலன் காதலிக்காக காத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காதலை தன் காதலனை சந்திக்க போகும் பொழுது அழகு சாதனங்களால் தன்னை தயாரித்துக் கொண்டு அவள் செல்லுகிறார். பயணத்திற்கு போகிறவர்கள் தங்களுக்கு தேவையான ஆவணங்களை வெளிநாடு போவதாக இருப்பதாக இருந்தால் தங்களுடைய கடவுச்சீட்டு, விமானத்திற்கான அந்த பயணச்சீட்டு, இப்படி எல்லாவற்றையுமே தேவையான அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது போக வேண்டும் என்று சொன்னால் இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்கிறோமா என்று பார்ப்பார்கள், ஊசி போட்டுக்கொண்டு பார்ப்பதற்குடியாக பல ஆவணங்களை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இது ஒரு தயாரிப்பு காலம். இப்படியாக பல தயாரிப்புகள் இந்த காத்திருப்பிலும் உண்டு என்பதுதான் உண்மை. அதுபோல நாம் இறைவன் இயேசுவின் வருகைக்காக நாம் தயாரிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம் மேற்கொள்கின்ற காத்திருப்பிலும் சில தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் இந்த வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. தயாரிப்போடு தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைய முதல் வாசகமானது நம்பிக்கையின் இறைவாக்கில் என்று அழைக்கப்படுகின்ற எரேமியாவின் நூலிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி, கொடுக்கப்படுகின்ற செய்தி. அவர் கொடுக்கின்ற செய்தி என்ன? எரேமியா
அடிமைகளாக இருக்கின்ற இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார். அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஒரு பூஸ்ட் கொடுப்பதை போல அவர் கொடுப்பதுதான் இந்த வாசகம். யூத மக்களை ஆண்டு கொண்டிருந்த, யூதாவை பயத்தோடு ஆண்டு கொண்டு வந்த மன்னன் தான் ஜோசியா என்பவன். இவன் எகிப்திய மன்னனால் கொல்லப்படுகிறான். அவனுக்கு பின்னால் அரியணை ஏறுகின்ற மன்னனான செதேக்கியா என்பவன் நேபுகாத்நேசருக்கு பயந்து கப்பம் கட்டி யூதாவை ஆண்டு கொண்டிருக்கின்றான். சில காலங்களில் நான் ஏன் கப்பம் கட்ட வேண்டும், நான் இனிமேல் கப்பம் கட்ட மாட்டேன், அவன் அடிபணிந்து வாழ மாட்டேன் என்று எதிர்த்து நிற்கிறார். அப்போது இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கின்றார். நீ இப்பொழுது எதிர்க்காதே, அடிபணிந்து இப்பொழுது வாழ், உனக்கென்று ஒரு காலம் வரும் என்று சொன்னதை கேட்காமல் இறை வார்த்தையை புறம் தள்ளிவிட்டு அவன் நேபுகாத்நேசரோடு போரிடுகிறான். அதன் விளைவு அந்த நாடு கைப்பற்றப்படுகிறது. அந்த மக்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அவன் கண் முன்னாலேயே அவனுடைய 2 ஆண் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. அன்பிற்குரியவர்களே, அவ்வாறு போவதற்கு முன்னால் இவ்வளவு அட்டுழியங்கள் நடப்பதை அவன் பார்க்கிறான், கண் முன்னாலே பார்க்கிறான். எருசலேம் நகரை கொள்ளையடித்தார்கள், எருசலேம் ஆலயத்தை தீக்கிரையாக்கினார்கள், பணக்கார யூதர்களை அடிமையாளர் கொண்டு போனார்கள். அங்கு விடப்பட்டவர்கள் சாதாரண ஏழை எளிய யூதர்கள் மாத்திரமே. இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் அவன் நம்பிக்கையோடு இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை செய்தியை எரேமியா இறைவாக்கினர் கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன், நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கை செய்தி என்ன? அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று உதிக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் என்ற செய்தியினை, அதாவது நீதியின் தளிர் தோன்றும், அது நேரிய வழியில் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழும் சூழலை உருவாக்கும், அதுவரையிலும் நீங்கள் காத்திருங்கள் என்ற ஒரு செய்தியை தான் அவர் கொடுக்கின்றார். உங்களுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்ற ஒரு செய்தியினைத்தான் அந்த அவநம்பிக்கையோடு வாழுகின்ற மக்களுக்கு இறைவாக்கினர் எரேமியா கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் கூறுகிறோம். யாவே சித்கேனு, அதாவது எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் ஒரு சூழ்நிலை உருவாகும். அது தாவீதின் வழியிலிருந்து வருகின்ற அந்த தளிர் மூலமாக. தளிர் என்பது இறைமகன் இயேசுவுடைய வருகையை அவர் முன்னறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2வது வாசகம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியான செய்தி போலவே இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. அதாவது மணமகனின் வருகை, அதற்கான தயாரிப்புகளை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர் கொடுக்கின்றார். பவுலடியார் தெசலோனிக்க மக்களிடம் இயேசு மீண்டும் வருவார் என்ற ஒரு செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் விரைவாகவே வருவார். தன்னுடைய வாழ்நாளிலேயே நாம் ஆண்டவருடைய 2வது வருகையை சந்தித்து விடுவோம் என்ற ஒரு செய்தியினை அவர் கொடுத்து அந்த மக்கள் நம்பிக்கையை அவர் விதைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இறைவனின் வருகை அவர் வாழும் காலத்தில் வருவது போல தோன்றவில்லை. காலம் தாழ்த்தி கொண்டு போகவே அந்த மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு அவநம்பிக்கை எழுகிறது. இறைவன் வருவார் வருவார் என்றால் எப்பொழுது வருவார்? நாமும் மண்டையை போட்டு விடுவோம் போல இருக்கிறதே, நம்முடைய வாழ்நாளில் வருவதை போல தோன்றவில்லையே. எனவே தங்களுடைய அவநம்பிக்கையை அவர்கள் பவுலடியார் முன் எழுப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். அவர் வருவாரா மாட்டாரா? அவ்வாறு அவர் வரும்போது அதுவே உலகின் முடிவு என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எனவே இவ்வாறு அந்த மக்கள் மனதில் எழும்பியிருந்த அந்த அவநம்பிக்கையை நீக்குவதற்காக தெசலோனிக்க மக்களுக்கு இந்த மடலை பவுலடியார் எழுதினார் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஆண்டவர் வர காலம் தாழ்த்துகிறார் என்று நினைக்கின்றீர்கள், அதற்காக நாம் தவறான வழியில் சென்று விடக்கூடாது. கடவுள் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், நாம் மனம் போன வாழ்க்கை வாழலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு சென்று விடக்கூடாது. நம் ஆண்டவர் இயேசு தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூயவர்களாக தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாராக என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தெசலோனிக்கர் முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் அவ்வாறு கூறுகின்றார். அதாவது இயேசுவின் 2ஆம் வருகை
எப்போது இருந்தாலும் எப்பொழுது வந்தாலும் கவலைப்படாமல் நம்மை கரைபடியாமல் பாதுகாத்துக் கொண்டு தூய்மை உள்ளவர்களாய் அவரை வரவேற்க காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே, உலக முடிவு பற்றியும் அப்போது என்ன நடக்கும், அதற்கு நாம் எப்படி தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் லூக்கா நற்செய்தியாளர் கூறுகின்றார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு இந்த ஞாயிறன்று நாம் இதே செய்தியை மார்க்கு நற்செய்தியாளர் நூலிலிருந்து நாம் தியானித்தோம். மார்க்கு நற்செய்தி நூலில் உலக முடிவு பற்றி வருகின்றது. இவை அதாவது மார்க்கு நற்செய்தியாளருடைய உலக முடிவு பற்றி நற்செய்திக்கும் லூக்கா எழுதுகின்ற அந்த உலக முடிவு பற்றி, அதாவது ஆண்டவருடைய வருகை பற்றிய செய்திக்கும் அதிகமாக வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார், எருசலேம் அழிவை குறித்து எச்சரித்து அதுவே உலகத்தின் முடிவு என்று கூறுகிறார். எப்பொழுது எருசலேம் நகரமும் ஆலயமும் அழிக்கப்படுகின்றதோ அப்போது உலகம் முடிந்துவிடும், அப்போது ஆண்டவர் வருவார், வானங்கள் கோள்கள் அதிரும் என்று பல அதிர்ச்சியூட்டும் பயமுறுத்தும் காரியங்களை எல்லாம் அவர் சொல்லுகின்றார். இவர் எழுதிய இந்த நற்செய்தியானது கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக 70ஆம் ஆண்டிலே தான் எருசலேம் நகரம் அழிக்கப்படுகிறது, ஆலயம் தீக்கிரையாக்கப்படுகிறது. அது அழிந்த பின்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது லூக்கா தன்னுடைய நற்செய்தியை கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 80ஆம் ஆண்டிலே அவர் எழுதுகின்றார். அப்ப மார்க்கு நற்செய்தியாளர் சொன்ன செய்தியானது நிறைவுக்கு வரவில்லை, உலகம் அழிந்து விடவில்லை, முடிவுக்கு வரவில்லை. எனவேதான் தன்னுடைய கண்ணோட்டத்தை இவர் கொஞ்சம் மாற்றுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் அதை கொஞ்சம் மாற்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் வருகையானது நேரத்தை பற்றி அல்லது அதிகம் அச்சம் கொடுப்பதை பற்றியோ இல்லாமல், இறைவன் வரும்போது நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும், இறைவன் வரும்போது அவர் திரும்ப நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இறைவனின் வருகைக்காக நாம் எப்போதும் விழிப்போடு காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது என்பது வெறுமனே அமர்ந்திருப்பது அல்ல, மாறாக காத்திருப்பது என்பது ஜெபத்தோடு இணைந்து காத்துக் கொண்டிருப்பது. இறைவனை நினைத்து ஜெபித்துக் கொண்டு அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை வர காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் நற்செய்தியாளர் லூக்கா வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, எருசலேம் நகர் இடிக்கப்பட்டதும் ஆலயம் தகர்க்கப்பட்டதும் யூதர்களின் எதிர்நோக்கை உடைத்து விட்டது. காரணம், யூதர்களுக்கு எருசலேம் நகரம் புனித நகரம், எருசலேம் ஆலயம் கடவுளுடைய இல்லம். இவை இரண்டும் அவர்கள் வாழ்க்கையின் இரண்டர கலந்த மையமாக ஒன்றாக இருந்தது. இந்த இரண்டுமே அழிக்கப்பட்டதால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து போனதை போல ஒரு நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த யூதர்களின் வாழ்க்கையை இந்த 2 நிகழ்வுகளும் புரட்டி போட்டது. அவர்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து விட்டதை போல அவர்கள் உணர்ந்தார்கள். எனவேதான் இந்த அவநம்பிக்கையோடு இவர்கள் வாழக்கூடாது என்பதற்காக நம்பிக்கை இழந்து வாழ்ந்து வந்தவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை ஏற்ற வேண்டும் என்பதற்காக லூக்கா நற்செய்தியாளர் அவர்கள் வாழ்க்கையில் உற்சாகம் கொண்டு வர நாம் இறைவனின் 2வது வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அது எப்பொழுது என்று தெரியாது, ஆனால் நாம் விழித்திருந்து ஜெபித்திருந்து தனித்திருந்து நாம் அவரை வரவேற்க காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியினை லூக்கா நற்செய்தியாளர் கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் தயாரிப்பிற்கான ஒரு நோக்கம். நாம் எவ்வாறு தயாரிப்பாக இருக்க வேண்டும், எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக கூறுவதை பார்க்கலாம். அந்த மக்கள் குடி போதையிலும் களியாட்டத்திலும் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள், கடவுளை மறந்தார்கள், மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர் அவர்களை பார்த்து எச்சரிக்கின்றார், நீங்கள் உலக கவலையினாலும் குடிவெறி களியாட்டத்தினாலும் உங்கள் உள்ளங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தூய உள்ளத்தோடு ஆண்டவர் வரும்போது அவரை எதிர்கொள்ள காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் அவர் கொடுக்கின்றார். சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா is warning.
எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மக்களை. அன்பிற்குரியவர்களே, இந்த வாசகங்கள் இன்றைய சிந்தனை நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? முதலாவதாக, நாம் நம்மையே முழுமையாக தயாரிக்க வேண்டும். பாவத்திலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். நாம் சொல்லலாம், மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனாலும் நாம் விழிப்போடு இருந்தோம் என்று சொன்னால், எச்சரிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால், இந்த பாவத்தில் இருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்தும் விலகி இருக்க முடியும். அதைத்தான் முதல் செய்தியாக நமக்கு கொடுக்கின்றார் இறைவன். இந்த திருவருகை காலம் நம்மிடம் எது எது சரியில்லாமல் இருக்கிறதோ அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். We have to rectify our mistakes. அந்த தவறுகளில் இருந்து நம்மை விலக்கிக் கொண்டு சரியான வழியில் செல்லக்கூடிய ஒரு காலமாக இதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிறார். மூன்றாவதாக, அலெக்சாண்டர் போப் என்பவர் கூறுகின்றார், உலகில் ஆயிரக்கணக்கான குடில்களில் இயேசு பிறந்திருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் இயேசு பிறக்கவில்லை என்று சொன்னால் அந்த விழாவால் என்ன பிரயோஜனம் என்று கூறுகின்றார். அற்புதமான ஒரு கேள்வி அன்பிற்குரியவர்களே. ஒவ்வொரு வருடமும் பல வீடுகளில் குடில் செய்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்திலும் பல ஆயிரங்களை செலவழித்து நாம் குடில் செய்கிறோம். அங்கே குழந்தை இயேசுவை பிறப்பின் அடையாளமாக வைக்கிறோம். அத்தனை குடில்களில் பிறந்தாலும் என் உள்ளத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அந்த கேள்வியை நாமும் எழுப்புவோம். அடுத்து, இந்த வாசகங்கள் நமக்கு எச்சரிக்கின்ற அதே வேளையில் நமக்கு ஒரு எதிர்நோக்கை, ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே. அடுத்தபடியாக, நாம் தலை குனிந்து வாழாமல் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ வேண்டும். வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கை பயணம் மாற வேண்டும் அல்லது அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மையும் பார்த்து எச்சரிக்கின்றார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இவ்வாறு நாம் தலை நிமிர்ந்து பாவமற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது மீட்பு நமக்கு அருகில் வந்துவிட்டது, இயேசுனுடைய வருகை அண்மையில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியினை மிக தெள்ளத் தெளிவாக கொடுப்பதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தின் முதல் நாளிலே நாம் அவருடைய எதிர்நோக்கின் அடையாளமாக ஊதா நிற மெழுகுதிரியை ஏற்றி வைப்பார்கள். கிறிஸ்துமஸ் ரீத் என்று சொல்லுகின்ற அந்த வட்டமான ஒரு டெக்கரேஷன் செய்து, ஒரு அலங்காரம் செய்து அதிலே 5 மெழுகு வைத்திருப்பார்கள். அதிலே 3 ஊதாவும் ஒரு பிங்க் கலரும் நடுவில் வெள்ளையும் கிறிஸ்து அடையாளமாக இருக்கும். இந்த முதல் வாரத்திலே நாம் அந்த வயலட் அல்லது ஊதா நிற மெழுகுதிரியை ஏற்றுவது என்பது எதிர்நோக்கின் அடையாளம். கிறிஸ்து வருவார் என்று அந்த மக்களுக்கு நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற செய்தியின் அடையாளமாகத்தான் அந்த மெழுகுதிரியை ஏற்றி வைப்பார்கள் ஒவ்வொரு பங்கிலும் அன்பிற்குரியவர்களே. எனவே நாமும் அந்த எதிர்நோக்கோடு வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய பாவ வழியிலிருந்து விலகுவோம், தூய வழியில் வாழ்வோம். இறைவனின் மீட்பு நம் அண்மையில் இருக்கிறது. அதற்கு நம்மை நாமே முழுமையாக தயாரித்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக காத்திருந்து விழித்திருந்து தலை நிமிர்ந்து வாழ உங்களை நான் அழைப்பு விடுக்கின்றேன். அதே இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். May God bless you. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.